ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பெகத்தி 3 ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்பெகத்தி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இது ஒரு பாஸ்தா வகை. பட் வந்து ஒரு ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் நூடுல்ஸ். நூடுல்ஸில் நம்ம என்னெல்லாம் ரெசிபி பண்ணுறோமோ கண்டிப்பாக ஸ்பெகத்திலையும் பண்ணலாம், பட் ஹெல்தியராக இருக்கும் அது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இட்டாலியன் ஸ்டைல் பார்க்க போகிறோம். இதுக்கு வேண்டிய பொருட்கள் ஆலிவ் ஆயில், தக்காளி பேஸ்ட்டு, அப்புறம் சால்ட், பெப்பர், கார்லிக், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இட்டாலியன் சீசனிங். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சீஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் பாஸ்தா அதாவது ஸ்பெகத்தியை வந்து நல்லா ரோலிங் பாயிலில் ஒரு 8 மினிட்ஸ் வேக வச்சு தனியாக தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். பாஸ்தா சாஸ் அது பாஸ்தா அந்த வேக வச்ச தண்ணி மட்டும் ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சாஸ், இது வந்து மெரினரா சாஸ் தான் இது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். நீங்கள் கேண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷில் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி அதை நம்ம ஒரு சாப்பரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வேண்டாம். ஸோ ஒரு சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்சர் வந்து அப்படியே கடையில் உள்ளது மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலிவ் கார்டனில் ஒரு சாஸ் செய்வாங்க. ஸோ அதனோட ரெப்ளிகா தான் இது. இப்போ நம்ம தக்காளி நல்லா அரைச்சாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிரெயினியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் தான் நம்மளுக்கு வேண்டியது. இப்போ நல்லா வைடான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 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 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ நூடுல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது ஃப்ரைடாக தான் இருக்கும். அது வந்து அவ்வளோ ஹெல்தி கிடையாது. ஒன்று டீப் ஃப்ரைடாக இருக்கும், இல்லை ஸ்டில் ஃப்ரைடாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதாச்சும் ஒரு மசாலா இருக்கும். ஸோ அகெயின் அதுலேயும் வந்து சோடியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து என்றைக்காவது ஒன்ஸ் இன் அ வைல் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நூடுல்ஸ் பிளேஸில் நீங்கள் ஸ்பெகத்தியை ரிப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் வந்து ஹோல் வீட் இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டீப் ஃப்ரைடுன்ற கான்செப்ட் இந்த ஸ்பெகத்தியில் கிடையாது. ஸோ இன்னுமே இது வந்து ஒரு சேஃப் டு ஈட் அந்த மாதிரியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆயில் லைட்டாக சூடாயிட்ட பிறகு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சுகர், அப்புறம் இட்டாலியன் சீசனிங் போட்டுக்கலாம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் அந்த சவர்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். நம்ம ஸ்பெகத்தி வேக வைக்கும் போதே நம்ம அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து இங்கே வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட், அப்புறம் அந்த க்ரஷ்டு டொமேட்டோஸ் வந்து கேண்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் அது போடணும் இந்த ரெசிபிக்கு, இல்லை ஜென்ரலாகவே குக்கிங்க்கு அதுதான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரெஷ்லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த தக்காளி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே சுருங்கிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ பேஸ்ட்டுன்றது நம்ம அரைச்சி அது வந்து கொஞ்சம் அப்படியே கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் கெச்சப் இருந்துச்சுன்னா கெச்சப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அந்த ஸ்பெகத்தி வேக வச்சுருப்போம்ல, அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்பெகத்தி கொஞ்சம் ட்ரை ஆகாமல் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட சாஸ் அப்படியே கொஞ்சம் அப்படி சுருங்குது இல்லையா? இப்போ நம்ம அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விட் மாதிரி ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தாவை போட்டு, அதாவது ஸ்பெகத்தியை போட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து சீஸ் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எந்த சீஸும் சேர்த்துக்கல. சீஸ் சேர்க்கலனாலுமே இந்த டைப் இட்டாலியன் ஸ்டைல் ஸ்பெகத்தி வந்து ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும். உங்கள்கிட்ட அந்த ஃப்ரெஷ்ஷான பேசில் லீவ்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் லாஸ்ட்டில் ஃபைனாக சாப் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இட்டாலியன் ஸ்டைலில் ஸ்பெகத்தி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டது என் பையன். ஸோ அவனுக்கு இதை செஞ்சு கொடுத்தாச்சு. நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே லைட்டாக சீஸ் தூவி விட்டுட்டோன்னா அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்துடும். நம்மளோட இட்டாலியன் ஸ்டைல் ஸ்பெகத்தி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது இண்டோ சைனீஸ். இதில் வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் அனியனோட அனியன், அப்புறம் அதோட லீவ்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேரட், கேபேஜ், கேப்சிகம், அதுக்கப்புறம்
பச்சை மிளகா வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான். ஸோ இதை தவிர்த்து நம்மளோட கார்லிக், அப்புறம் சால்ட், பெப்பர் பவுடர் அது மட்டும் போதும். இதுவுமே நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் பாஸ்தா அதாவது ஸ்பெகட்டியை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எத்தனை ஸ்டைல் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ இந்தியன் ஸ்டைலுன்ற போது நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தூள் போடணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். லைக் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, மிளகாய் தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் எனக்கு வந்து வெறும் க்ரீன் சில்லி பேஸ்ட்டோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் சூடானதும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் சேர்த்துப்போம். ஸோ நூடுல்ஸ்னாலே வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து கார்லிக். ஸோ அது நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து க்ரீன் சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட் வந்து சூப்பரான காம்பினேஷன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களோட நூடுல்ஸ் ஆர் இந்த ஸ்பெகட்டிக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியன் இருக்குல்ல, அது சேர்த்துக்க போகிறோம். நார்மல் ஆனியன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒரு வேளை உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா. ஸோ இதில் எல்லாம் போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு 70% குக் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மீடியமுக்கும் கொஞ்சம் அதிகமான ஹீட்டில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒரே டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் யூனிஃபார்மாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பெகட்டி வந்து நீளமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்மாக குக் ஆகுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ காய்கறி போட்டு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை இந்த ஹீட்லேயே வதக்குனா போதும். அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா இது வந்து அப்படியே சாஃப்டாக சாகி ஆகிடும். இப்போ காய் வந்து நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே கிடையாது. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற ஸ்பெகட்டியை சேர்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம இது எல்லாமே நூடுல்ஸில் செஞ்சுருப்போம். இன்றைக்கி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஸ்பெகட்டி. ஸோ அதனால வந்து இப்போது காலேஜ் கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்க ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டமில் கண்டிப்பாக இருக்கிறது இந்த பாஸ்தா. ஸோ பாஸ்தாவே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா நீங்கள் அகெயின் ஸ்பெகட்டியே ஒரு டைப் ஆஃப் பாஸ்தா தான், பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸ், அப்புறம் உப்பு, அடுத்து பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை டாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை நம்ம தூவி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட இண்டோ சைனீஸ் ஸ்டைலில் நம்மளுக்கு ஸ்பெகட்டி ரெடி ஆகிடும். ஸோ நான் இதில் இன்னொரு வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் டர்மரிக் பவுடர் இல்லைனா மிளகாய் தூள் இல்லை கரம் மசாலா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா சேர்க்கணுன்னாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். காய்கறி போடுறீங்களே அப்போவே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சைனீஸ் ஆர் இண்டோ சைனீஸ் ஸ்டைலில் நம்மளோட ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட இண்டோ சைனீஸ் ஸ்டைல்லையும் நம்மளோட ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு. இதனோட ஃப்ளேவருமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டோட ஃபேவரட்டான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பெகட்டி. அடுத்து நம்மளோட கொரியன் ஸ்டைலு. இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. குக்கிங் டைமே ரொம்ப கம்மி தான். அதாவது ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெட் சில்லி சாஸ் அது சேர்த்துப்போம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோய் சாஸ். ஸோ இந்த கொரியன் ஸ்டைலில் வந்து மெயினாக இருக்க போகிறதே வந்து இந்த சாஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு சாப்பிங் அந்த மாதிரி வேலை எதுவுமே கிடையாது. உங்கள் பேண்ட்ரியில் இருக்கிற எல்லா பாக்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி நூடுல்ஸோட மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 சாஸும் நம்ம கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது அகெயின் ஒரு வைடு பேன் எடுத்துக்கோங்க. இது கொரியன் ஸ்டைல் அப்படின்றதுனால நீங்கள் வந்து செசமி ஆயில் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ஆலிவ் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆலிவ் ஆயில் போட்டுட்டு இது கொஞ்சம் சூடு ஆகட்டும். அதுக்கப்புறம் குவிக்காக நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு டாஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஸோ அது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை நார்மல் ஆனியன் இருந்துச்சுன்னா அதை ஃபைனாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை எதுவும் இல்லைன்னா நீங்கள் அதை ஓமேட் கூட பண்ணிக்கலாம்.
ஸோ இது லைட்டாக வதங்கிட்ட பிறகு நம்ம வச்சிருக்கிற ஸ்பைஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ ஒன்றும் பெருசாக கிடையாது, 2-3 ஐட்டம் தான். நம்மளோட இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கொரியன் ஸ்டைல் நூடுல்ஸில் வந்து நம்ம போடுற அந்த சில்லி சாஸ் அந்த இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லேருந்து வர காரம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிஸா சீசனிங் சேர்த்துக்கோங்க. இது வந்து கரியாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த சாஸ், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த சாஸ்லேயும் சால்ட் இருக்கும், பாஸ்தாலேயும் சால்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சாஸ் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அந்த ஸ்பெகத்தியை போட்டுட்டு ஒரு குவிக் டாஸ் கொடுத்துடுங்க. ஸோ அவ்வளவுதான். இதில் குக்கிங் ப்ரொசீஜரே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். கொஞ்சம் எனக்கு வந்து சால்ட் தேவைப்படுது, அதனால நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு டயரிங்கான டே, நைட்டு டைமில் ஒரு பசி எடுக்குது அப்படின்னா இந்த கொரியன் ஸ்டைல் தாராளமாக போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரியன் தான். ஏன்னா இது செய்கிறதுக்கும் ஈஸி, டேஸ்ட்டுமே ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மிச்சத்தை விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட கொரியன் ஸ்டைல் ஸ்பெகத்தியுமே ரெடி. ஸோ நீங்கள் இதில் நோட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆயிலோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி. பட் நான் சொன்ன மாதிரி நூடுல்ஸில் வந்து அவங்க ஒன்று டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு அட்லீஸ்ட் ஷாலோ ஃப்ரையாவது பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஆயில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியாமல் இருக்க தான் செய்யும். எல்லா டைப் ஆஃப் நூடுல்ஸுமே உங்களுக்கு அந்த முறுக்கு மாதிரி ஸ்டேஜில் எப்படி வருதுன்னா அது ஃப்ரைடுன்றது தான் அர்த்தம். பட் நம்மளுக்கு வந்து இது ஸ்பெகத்தி வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து நூடுல்ஸை ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றவங்களா இருந்தால் அதை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பெகத்தியாக சாப்பிட்டுக்கலாம். இது இன்னும் பெட்டரான வேர்ஷன் அப்படின்றதுனால. ஸோ இப்போ நம்ம கொரியன் ஸ்டைல் தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொரியன் ஸ்டைல் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம செசமி சீட்ஸை தூவிக்கலாம், ரோஸ்ட் பண்ண செசமி சீட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 3 ரெசிபியுமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். மம்மிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.